ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கிற மாதிரியான நல்ல ஒரு ஹெல்த்தியான ராகி ஜூஸ் எப்படி செய்யறதுன்னா இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். முதல்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்குங்க. வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, எந்த மாவு வேணால் எடுத்துக்குங்க. அது கூட 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி, பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. கெட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா தண்ணியாக கரைச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே குக் பண்ணி விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து குக் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து வெந்து வர நேரத்தில் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி விட்டு குக் பண்ணி விட்டுக்குங்க. கேழ்வரகு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறி நல்லா வெந்து வரணுங்க. அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறி குக் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி கேழ்வரகு நம்ம சரியாக வேகாமையும் எடுத்துக்கக்கூடாது, வயிற்றுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கேழ்வரகை நல்லா வேக விட்டு எடுத்துக்குங்க. கேழ்வரகு நல்லா வெந்து கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆறவும் விட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜாவை ஒரு கிண்ணத்தில் சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்து ஊற விட்டுக்கலாம். குக் பண்ண கேழ்வரகு மாவு நல்லா ஆறி வந்துருச்சுங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்குங்க. அடுத்து அது கூட 10 முந்திரி பருப்பு, ஓவர் நைட் ஊறின பாதாம் பருப்பு, அதனுடைய தோலை நீக்கிட்டு அதையும் சேர்த்துக்குங்க. அடுத்து 10-12 போல பேரிச்சம்பழம், அதனுடைய விதையை நீக்கிட்டு கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் பனவெல்லம் சேர்த்துக்குங்க. அதுக்கு பதில் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளை சர்க்கரையோ சேர்த்துக்குங்க. பீட்ரூட் சின்ன துண்டுகளாக 4 துண்டுகள் சேர்த்துக்குங்க. கலருக்காக இதை நான் சேர்த்துருக்கிறேன், இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்குங்க. லாஸ்ட்டாக 2-3 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி விட்டுக்குங்க. இன்னொரு பக்கம் சப்ஜா விதை நல்லா ஊறி வந்துருச்சு. அதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கடைசியாக மேலே கார்னிஷுக்காக பொடிச்ச முந்திரி பருப்பு, பொடிச்ச பாதாம் பருப்பு, பொடிச்ச பிஸ்தா பருப்பு சேர்த்து விட்டுக்குங்க. கொஞ்ச நேரம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு சில்லுன்னு பரிமாறி விட்டுக்குங்க. ராகி ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த சம்மருக்கு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.